உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் மின் சிக்கன வார விழா கடைபிடிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று 24/12/2025 மாலை 3:30 மணி அளவில் திருவிக நகர் பேருந்து நிலையத்தின் எதிரில் மின் சிக்கன வார விழிப்புணர்வு கூட்டம் பெரம்பூர் மின்கோட்டத்தின் சார்பாக திரு பழனிவேல் மேற்பார்வை பொறியாளர் சென்னை வடக்கு திட்டம் மற்றும் திரு ரவிசங்கர் செயற் பொறியாளர் பெரம்பூர் கோட்டம் ஆகியோரின் தலைமையில் மின் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு பற்றியும் பாதுகாப்பான முறையில் மின் சாதனங்களை உபயோகப்படுத்துவது பற்றியும் விரிவான விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக மனித சங்கிலி தொடர் அமைக்கப்பட்டு மின் சிக்கனம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இதில் பெரம்பூர் கோட்ட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு மின்சார பகிர்மான கழகம் மூலமாக வருடம் மின்சார சிக்கன வார விழா டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நமது பெரம்பூர் மண்டலத்தில் திருவிக நகர் பேருந்து நிலையத்தில் இந்த மின்சார சிக்கன வார விழாவை கொண்டாடி அதன் மூலமாக நம்ம பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி அவருக்கு மின்சார சிக்கனத்தை பற்றியும் மற்றும் மின்சாதனங்களை பாதுகாப்பாக உபயோகப்படுத்தும் பற்றியும் அவருக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து அவர்கள் சோலார் தகடுகளை பயன்படுத்தி அவர்கள் மின் சிக்கனத்தை கடைபிடித்து தங்களுடைய மின் கட்டணத்தை குறைத்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறோம். மேலும் இது போன்ற விழிப்புணர்வை வந்து நமது தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களுக்கு இதை பரவலாக தெரிவித்து மின்சார சிக்கனத்தை வலியுறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். மக்களோட வரவேற்பு நல்ல விதமாக இருக்கு. அவங்க வந்து இந்த சோலாரை பத்தி தான் அதிகமா கேட்கறாங்க. அப்புறம் கரண்ட் பில் அதிகமா வருது, அது குறைக்கிறது எப்படிங்க அப்படின்றதையும் கேட்கறாங்க. அவங்ககிட்ட இப்போ ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுல வந்து எல்லா தகவல்களும் இருக்குது. அதாவது மின்சார சிக்கனம் மட்டும் இல்ல, எங்க ஆன்லைன் பில் செலுத்துவது பற்றி கொடுத்துருக்கோம். அதே டைம்ல அந்த மின்சார வாரியத்துக்கு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம கியூல போய் நிற்காம அலுவலகத்துல போய் அலைச்சல் படாம வீட்டில் இருந்தபடியே நம்ம இந்த செல்போன் மூலமா எப்படி பணம் செலுத்துவது என்ற பற்றியும் அந்த ஒரு ஆப் பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதே போல மின்சாதனங்களை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி குறிப்புகளும் அதுல கொடுத்துருக்கோம். அப்புறம் மின்துறையில வந்து புகார் கொடுக்கறதுக்கான மின்னகம் நம்பர் அதையும் கொடுத்து அந்த மின்னகம் எப்படி செயல்படுகிறது, 24 மணி நேரம் செயல்படுகிறது, அதை தாங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு முழு புத்தகமாக அவர்களுக்கு இப்போ வழங்கி கொண்டு வருகிறோம். அது மிக பயனுள்ளதாக இருக்கும்.